ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய நாளை தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைய தினம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து கொண்டு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர் நயீன் என்ற ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நயீன் என்கிறதான ஊருக்கு இயேசு வரும்பொழுது ஒருவனை அடக்கம் பண்ணும்படி ஒரு சிலர் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் வேதனையோடு இருக்கிறதான அந்த ஸ்திரீயை பார்த்து மனதுருகி, அழாதே என்று சொல்லி அவர் கிட்டே வந்து பாடையை தொட்டார். அப்பொழுது கிட்டே வந்து பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். பிரியமானவர்களே, இயேசு வரும்பொழுது மரித்தவனுக்குள் ஜீவன் வந்தது. இயேசு வந்தபோது சமாதானம் உண்டாயிற்று. இயேசு வந்தபோது கவலை, துக்கம் மாறினது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களா? வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கண்ணீரின் மத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? மகனே, மகளே, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அழ வேண்டாம், அழ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். நிச்சயமாகவே உன் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.